எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மகிழ்கிறேன். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாக இந்த சமுதாயத்தில் மக்கள் இருக்கும் பொழுது, அதில் இருந்து ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் தனிப்பட்டு போய்விட்டால், இந்த மற்ற மட்டைகள், அந்த குட்டையில் இருக்கிற மற்ற மட்டைகளுடைய செயல்பாடு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, எந்த விஷயத்தில் அவன் தனிப்பட்டு போய் நிற்கிறானோ அந்த விஷயத்தில் அவனை ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்து எப்படியாவது அவனை மறுபடியும் கீழே இறக்கிறனும் இந்த குணாதிசயம் மற்ற மட்டைகளுக்கு. நான் இது இந்த விஷயம் என்றெல்லாம் சொல்லவில்லை. இந்த குணாதிசயம் சமுதாயத்தில் இருக்கிற அனைவருக்கும் உண்டு. அது என்ன விஷயமாக வேணாலும் இருக்கட்டும், என்ன விஷயமாக வேணுமானாலும் இருக்கட்டும், இந்த ஒரு டெம்ப்ளேட், இந்த ஒரு குணாதிசயம் சமுதாயத்தில் இருக்கிற பெருவாரியான மக்களுக்கு உண்டு, அனைவருக்கும் உண்டு என்றே சொல்லலாம். காரணம் என்னவென்றால், இந்த பெருவாரியான மக்கள் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் மட்டும் தனிப்பட்டு போய்விட்டான் என்றால் ஒரு மாதிரியான இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் வந்து விடுகிறது. அது என்ன விஷயமாக இருந்தாலும், ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறான், ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், அனைவருக்கும் அந்த கேரக்டர் கிடையாது, அப்படி ஒரு கேரக்டர் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமான டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அவன் 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 செய்கிற செயல்பாடுகளில் ஒரு சின்ன மிஸ்டேக் கிடைச்சதுன்னா போதும், அவ்வளவுதான். அப்படியே வந்து அவனை பிடிச்சு இழுத்து கிழிச்சு மறுபடியும் இறக்குவதற்கான முனைப்பில் அந்த இது இருக்கும். நல்லவன், அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும், ஒருத்தர் ரொம்ப கெட்டவனாக இருந்தாலும் அது ஒரு பயம் இருக்கும். எல்லாரும் பெருவாரியா நார்மலா இருக்கும்போது இவன் மட்டும் கெட்டவனா இருந்தா அது நமக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டியா இருக்கே அப்படின்னு. எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப நல்லவனாக, ரொம்ப கெட்டவனாக, ரொம்ப ஆன்மீகவாதியாக, இல்லைன்னா ரொம்ப அறிவாளியாக, நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு உங்களோட பேப்பரை நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் ஒன்று வரும். அந்த கேள்வி கேட்குறாங்க தெரியுமா, நான் பல இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேள்வி கேட்கும் நபர்களை வச்சே ஒரு சின்ன ஆராய்ச்சி கூட பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நான் வந்திருக்கேன். அந்த கேள்வி கேட்கிறார்கள் தெரியுமா, அவர்கள் அனைவரும் அதில் அட்லீஸ்ட் ஒரு 80%, அனைவரும் கூட நான் சொல்லக்கூடாது, அதில் ஒரு 80% பேர் பதிலை தெரிந்து வைத்துக்கொண்டே கேள்வி கேட்பார்கள். அது என்ன மாதிரியான மனநிலை? சப்பித்தவரி இவன் வந்துட்டு இருக்கு, தவறான பதில் சொல்லிவிட்டால் பிடிச்சவனை நசுக்கிடலாம் என்கிற மனநிலையில் கேட்கிற கேள்விகள் தான் அது. டவுட் கேட்கிறவங்க இருக்கிறாங்க, அது மிச்சம் இருக்கிற சதவீதத்தில் வரும். ஆனா பெருவாரியான மக்கள் பதிலை தெரிந்து வைத்துக் கொண்டு கேள்வி கேட்பார்கள். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல கூட அறிவாளிகள் அமர்ந்திருக்கும் தளத்தில் ஒருவன் அவர்களை விட மிக அறிவாளியான ஒரு பிரசன்டேஷன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அது வந்து மற்றவர்களுக்கு உறுத்தலாகத்தான் இருக்கும். நான் இந்த குட்டையில் ஊறிய மட்டை என்று சொன்னவுடன் உடனே அது வந்து கீழ்த்தளத்துல இருக்கிற மக்களோ சேரி மக்களை பத்தி பேசுறேனோ அந்த மாதிரியான நினைச்சுக்க வேண்டாம். எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மனிதனாக இருந்தாலும், மனிதனுக்கு அது எந்த விஷயத்திலேயாக இருந்தாலும், அதுதான் சொல்லிட்டேன், அது நல்லவனாகவோ கெட்டவனாகவோ, அறிவு சம்பந்தப்பட்டதோ ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதோ, எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் இந்த இயல்பு மனிதர்களுக்கு உண்டு. அதற்கான காரணத்தையும் சொல்லியாச்சு. பெருவாரியான மக்கள் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அதுல ஒருத்தன் மட்டும் வேற மாதிரி இருந்தா ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம், இவன் மட்டும் இப்படி தனியா இருக்கிறானே, இதனால இந்த பெருவாரிக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். நான் இப்போ இந்த தனிப்பட்டு நிற்கிறான்ல, அவனை கொஞ்சம் வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு இந்த குட்டையில் ஊறிய மட்டைகளிடம் ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெருமக்களே, பயப்படாதீர்கள். ஒரு விஷயத்தை நான் இங்கு உங்களுடைய ஞான வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே 100% என்று கிடையவே கிடையாது. உங்களுடைய பயத்தின் காரணமாகத்தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாடு இருக்கிறது. இந்த உலகத்தில் 100% என்று எதுவுமே கிடையாது. இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். 100% நல்லவன் என்று எவனையாவது நீங்கள் கொண்டு வந்து இன்னைக்குன்னு இல்லை, 1000 1 லட்சம் வருஷத்திற்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய வரலாறில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரையாவது நீங்க காட்டிருங்க, இவன் 100% நல்லவன் என்று. சரி, வரலாறில் பிறந்த மனிதனை வேண்டாம், கற்பனை கதாபாத்திரத்தில் நம்முடைய காவியங்களில் ஏதாவது ஒரு கற்பனை கதாபாத்திரத்தையாவது காட்டிவிடுங்கள், ஒரு 100% நல்லவன். இது கற்பனையில தான் படைக்கப்பட்ட பாத்திரம், ஆனால் இந்த பாத்திரம் 100% நல்ல பாத்திரம் என்று ஏதாவது அப்படியாவது காட்டிவிடுங்கள்.
முடியவே முடியாது. எந்த ஒரு விஷயமுமே 100% என்று இருக்கவே முடியாது. 100% கெட்டவன் என்று இருக்க முடியாது. 100% அறிவாளி ஐன்ஸ்டீனுங்க ஒரு ரிசர்ச்சே சொல்லுது, அதிகமாக மூளையை இந்த மனித சமுதாயத்திலேயே அதிகமாக மூளையை உபயோகப்படுத்திய ஐன்ஸ்டீன் அவர் ஒருத்தர் தான் அவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு. அவரே ஒரு கொஞ்சமாத்தான் மூளை யூஸ் பண்ணியிருக்கிறாராம். ஏதோ ஒரு 3% 4% தான் மூளை யூஸ் பண்ணியிருக்கிறாராம். அவ்வளோ 100% அறிவாளி என்றெல்லாம் கிடையாது. ஆன்மீகத்தில் 100% ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. நான் இன்னும் வெளிப்படையாகவே சொல்றேங்க. ஏன்னா நீங்க இந்த யூடியூப்ல பல லட்சம் பேர் பார்க்கிற ஒரு தளத்திலேயே பதிவிடுகிறேன், இதோ பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒன்று அப்பட்டமா வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், தைரியமாகவே சொல்கிறேன். துறவரம் என்று ஆன்மீகத்தில் ஒன்று இருக்கிறது. அது முற்றும் துறந்த துறவரம், முற்றும் துறந்த துறவி என்று ஒரு சிலரை சொல்லிக் கொள்வார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் சாதாரண துறவிகளை கூட நான் சொல்லவில்லை. நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துல பூச்சாண்டி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பூச்சாண்டி வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி கூட நான் சொல்லல. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய மகான்களை நான் சொல்கிறேன். அவர்களை கூட முற்றும் துறந்த துறவி என்று சொல்லிவிட முடியாது. இன்னும் மறுபடியும் நான் வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். விஸ்வாமித்திரரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பெரிய மகான், மிகப்பெரிய மகான். அவர் பத்தி கேட்டா ஒரு ரிஷியிலிருந்து ரிஷியிலிருந்து மகரிஷியாகி, மகரிஷியிலிருந்து ராஜரிஷியாகி, ராஜரிஷியிலிருந்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற மனிதர் எனக்கு விஸ்வாமித்திர தவிர வேற யாருமே தெரியாதுங்க. பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரருக்கு எவ்வளவு மைனஸ் பாயிண்ட் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நான் படிச்சு பார்த்தா தான் தெரியும். அவர் 99% இல்லைங்க, அவர் 80, 70, 60% தாங்க வர முடியும் துறவரம் அப்படிங்கிற விஷயத்துல. விஸ்வாமித்திரலாம் ரொம்ப அவர் ஃபெயில் ஆகி அவரே ஒத்துக்குருவார் அவருடைய தோல்வியை, அவருடைய இயலாமையை. ரொம்ப எனக்கு ஒரு பிடித்த ஒரு மகான் என்றால் விஸ்வாமித்திரர். கடுமையான மனிதர், கடுமையான துறவி, எல்லாம் உண்டு. அவருடைய பலவீனங்களும் உண்டு, அதையெல்லாம் கடந்து வந்தவர். இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், இயேசு பெருமான் அவர் முற்றும் துறந்தவரா? அல்ல. ஏங்க, துறவரம் என்பதை உலகிற்கு பறைசாற்றிய ஒரு மிகப்பெரிய மகான். நான் வழிபடுகிற என்னை வழிபடாதீங்கன்னு சொன்னாரு, ஆனால் நான் வழிபடுகிற ஒரு மிகப்பெரிய மகான் புத்தர். துறவரத்தை உலகிற்கு டெஃபினிஷன் போட்டு கொடுத்த அந்த புத்தர். துறவரத்துல இவ்வளவு இறுக்கமான விஷயங்கள் அதெல்லாம் கிடையாது. இப்படி இருக்கும் என்ற துறவரத்தை இறுக்கி தன்னுடைய சீடர்கள், தன்னை வழி பற்றி வருபவர்களை அனைவரிடமும் துறவரத்தை ரொம்ப இறுக்கமாக போதித்த ஒரு மனிதர் புத்தர். அவர் கூட 100% துறந்தவரா? தன்னுடைய ராஜ்யத்தை, தன் மனைவியை, பிள்ளைகளை எல்லாம் விட்டு வந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். 80 வயதில் அவர் இறந்தார். அவர் புத்தரை பற்றி பின்பு பேச வேண்டும் என்று என்னுடைய லிஸ்டில் ஒரு இடத்துல இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்தில் வருவதனால் அப்படியே நான் சொல்கிறேன். அவர் 80 வயது வரை வாழ்ந்தார். ஊராக சென்று போதித்தார். தன்னுடைய போதனைகள் முடிந்த அளவிற்கு அனைத்து மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். புத்தர் எல்லாம் 100% துறந்தவர் அல்ல. துறவரத்தை உலகிற்கு பறைசாற்றி அவ்வளவு பெரிய மனிதரே 100% துறந்தவர் என்று சொல்லிவிட முடியாது. எனவே முற்றும் துறந்த துறவரம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதை பற்றி பின்பு பேசலாம். எனவே பெருமக்களை, நான் உங்களிடம் சொல்ல வருவது இதுதான். இது துறவரம் என்றல்ல, நல்லவர் கெட்டவர் என்றல்ல, எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் 100% என்று கிடையவே கிடையாது. என்னை நீங்கள் ஒருவேளை சோதிப்பதாக இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயங்களும் தெரியாதுங்க. எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் என் கண்முன் மிகவும் பிரமிப்பாக நிற்கின்றன. அவை அனைத்தும் மிகவும் அழகாக இருக்கின்றன. அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள போய் என்னென்னமோ வேலை பார்க்குது. அந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது ஒரு பரமானந்தமாக இருக்கிறது. அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதோ ஒரு உந்துதல், அவ்வளவுதான். இது உள்ளிருந்து வருகிற உந்துதல். அந்த உந்துதலின் வெளிப்பாடு தான் இந்த பதிவுகளை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. என்னெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரே டெஸ்ட்லயே நான் தோத்து போயிடுவேன். அதனால நான் சொல்ல வர்ற பாயிண்ட் இதுதான். நான் அடுத்து பதிவிட போகிற பல பதிவுகளில் நீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்பதனால் ஒரு பதிவிலேயே தனியா போட்டுடலாம். 100% என்று பெருமக்களில் எதுவும் கிடையாது என்பதை இந்த பதிவிலேயே சொல்லிவிடலாம். அடுத்து வரப்போகிற பதிவுகளில் நீங்கள் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே பெருமக்களை, 100% என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நன்றி.